திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா பிரியா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஹோட்டல் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு இதில் வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூலி வேலை தான் செஞ்சுட்டு தான் இப்போ சின்னதாக ஒரு தள்ளு வண்டி டிஃபன் கடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு இப்போ ஹோட்டல் கடையை நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்து பெண்ணு தான் சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகனாச நல்லவராக இருக்கணும், கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. நான் அப்பா அம்மாட்ட தான் இருப்பேன்ட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் கட்டாயப்படுத்துறதுனால திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இவங்க ஊருன்னு பார்த்திங்கன்னா ஓமலூரில் தான் இருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா கனிஷ்கா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு. திருமணமாகி இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ அப்பா அம்மாட்ட தான் இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் அடிக்கடிக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்க இப்படி இருந்ததுனால இவங்க வீட்லேயே சந்தேகப்பட்டுக்கிறாங்கன்ட்டு இவங்க விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கரூரில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க.